அனைவருக்கும் வணக்கம். சவுதி அரேபியாவிலே கைது செய்யப்பட்ட அனோஜன் என்கின்ற இலங்கையைச் சேர்ந்த அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த நபருக்கு இன்று அவருக்கான அந்த தண்டனை அவர் ஃபேஸ்புக்கில் பதிவு செய்த ஒரு கமெண்ட் தொடர்பாக அவருக்கு மேல் தொடுக்கப்பட்டிருந்த வழக்கிற்கான தண்டனை என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் அவருக்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 மில்லியனுக்கு மேல் நட்டஈடும் செலுத்துமாறு நீதிமன்றம் அந்த தண்டனையில் குறிப்பிட்டிருப்பதாக இன்று மதியம் ஒரு மணி அளவிலே அவரது சகோதரர் எனக்கு அழைப்பு ஏற்படுத்தி கூறியிருந்தார். இந்த தண்டனை விவரம் தொடர்பாக அனோஜன் நேரடியாக அவரது குடும்பத்திற்கு தொடர்பை ஏற்படுத்தி விடயத்தை கூறியிருப்பதாக அவரது சகோதரர் எனக்கு தெரிவித்தார். இது மிகவும் ஒரு துன்பகரமான விடயம். அவர் பேசும்பொழுது, அவரது சகோதரர் பேசும்பொழுது அருகிலே அவரது தாயாரினுடைய கதறி அழும் சத்தம், ஒட்டுமொத்த குடும்பம் இருந்த கவலையான சூழ்நிலை, உண்மையில் மன்னிப்பு அவரால் கோரப்பட்டிருந்தது. அவரை மன்னித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு கடைநிலை மனிதர். இந்த சமூக வலைத்தளங்களிலே வெறுப்புணர்வை கக்குகின்ற வகையில் பலதரப்பட்ட பேச்சுக்கள் இங்கு தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. எனவே ஒரு இளைஞனுடைய வாழ்வு இன்று மிகவும் மோசமான முறையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மனிதர்கள் தவறிழைப்பார்கள். அவர்கள் அதனை மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி இருக்க வேண்டும். இது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பேசிய பிற்பாடு மீண்டும் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக அந்த நாயினுடைய பிரச்சனை, அதை பாரிய அளவிலே கொண்டு சென்று பின் அதை ஒரு மத பிரச்சனையாக மாற்றி 2 தரப்பும் தேவையற்ற விதத்திலே சண்டை பிடித்து இறுதியில் யாரோ என்னென்னவோ பேசியதற்கு ஒரு நபர் பேசிய விடயத்திற்காக அவர் சவுதியில் இருந்தபடியால் அவருக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். இது இலங்கையராக ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். ஏனென்றால் இந்த முறைப்பாடை இலங்கையில் இருப்பவர்கள் அல்லது இலங்கையர்கள் தான் சவுதி அரசிற்கு செய்திருக்கின்றார்கள். இது மிகவும் மோசமான விடயம். ஏனென்றால் இலங்கையர்களுக்கு இலங்கையில் போதுமான சட்டங்கள் இருக்கின்றது. நாங்கள் அப்படித்தான் அதை கையாள வேண்டும். உண்மையில் அவரை ஒரு சக இலங்கையராக நாங்கள் பார்க்கவில்லை, வெறும் மதத்தையும் இனத்தையும் வைத்து பார்த்திருக்கின்றோம் என்பது மிகவும் கவலையான விடயம். அதிலும் நான் அனைவரையும் குறிப்பிடவில்லை, முஸ்லீம் நண்பர்கள் பலர் அவருக்கு ஆதரவான விடயத்தை கூறியிருந்தாலும் அதே அளவிற்கு பலர் அவருக்கு எதிர்ப்பையும் வெளியிட்டிருந்தார்கள். மறுமுனையில் அனைத்து மத நிந்தனைகளும் இங்கு இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இது நிறுத்தப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் இன்னொரு மதத்தை கேவலமாக பேசக்கூடாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. ஆனால் தற்பொழுது அனோஜனுடைய நிலை மோசமாக இருப்பதனால் அவருக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்வோம். சட்ட ரீதியாகவும், வெளிநாட்டு தூதுவர் ஆலயத்தினூடாகவும், வெளிநாட்டு அமைச்சினூடாகவும் அவருக்கு தேவையான உதவிகள், இந்த தண்டனையை குறைப்பதற்கு எதுவும் வழிகள் இருக்கின்றதா என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் செய்வோம். மேலும் இனி வரும் காலங்களில் நீங்கள் சமூக வலைத்தளம் தானே என்று எதிர்ச்சியாக இருக்க வேண்டாம். இங்கிருக்கும் மனிதர்கள் அனைவரும் விதமாக இருக்கின்றார்கள். என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஒரு மனிதரை வாழ்க்கை அளிப்பதில் அல்லது இன்னொரு மதத்தை கேவலப்படுத்துவதில் இப்படி பல விடயங்கள் இங்கு நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. எனவே அனைவரும் மிகவும் அவதானமாக இருங்கள். என்று இந்த குடும்பத்தினுடைய கண்ணீர் நான் நேரடியாக அதனை காதுகளால் கேட்ட பொழுது எனக்கு மிக வருத்தமாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இதனை கூறுகின்றேன். நன்றி. உங்கள் ஸ்டைலுக்கு நேரம் சேர்க்கும் சரியான இடம் டைம் டெல்லர்.
நீங்க வாட்ச் பிசினஸ் செய்யறவங்களா இல்லாட்டி செய்ய பாக்குறவங்களா உங்களுக்கு நாங்க பெஸ்ட் விலையில பெஸ்ட் வாரண்டியோட பெஸ்ட் ஐட்டங்கள்ல நிறைய மோர் தென் வெரைட்டிஸோட தரத்துக்கு நாங்க ரெடி ஆகிறோம். எங்கள்கிட்ட எல்லா ஐட்டமும் வாரண்டியோடையும் வரும், நல்ல ஐட்டமும் மீக்குது, அதே மாதிரி லோ பிரைஸ்லயும் மீக்குது. ரிட்டைல் எடுக்கணுமெண்டா ஒர்க்கிங் கஸ்டமரா இருந்தீங்கடா வந்து நீங்க வாங்க, நாங்க ஹோல்சேல் விலைக்கு உங்களுக்கு ரிட்டைல் தருவோம். எங்களோட கடை இருக்குது பெட்டால செகண்ட் கோ ஸ்ட்ரீட் நம்பர் 54 மார்க்கெட்ல சரியா கந்தரோட்டைக்கு சரியா ஆப்போசிட்ல இருக்குது. கடைக்கு நீங்க சாமான் எடுக்க நீ பரவாயில்ல, சும்மா விசிட் பண்ணி பாருங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 0768782482418. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.